ஹாய் காய்ஸ், ஐ எம் விக்கி. இதான் நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு விலாக். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா மலேசியாவோட கேபிட்டல் சிட்டியான குலாலம்பூரில் தான் இருக்கோம். வாங்க நம்ம குலாலம்பூரை சுற்றி பார்க்கலாம். இதான் காய்ஸ் கேஎல் சிட்டியோட ஏர்போர்ட் என்ட்ரன்ஸு. எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம ஊர் ஏர்போர்ட்லாம் இது பக்கத்துலேயே வர முடியாது போலயே, அவ்வளோ க்ளீனாக சூப்பராக இருக்குது. நம்ம இந்தியாவோட நார்த் சைட்லேருந்து நிறைய பேர் தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வருவாங்க. நமக்கே தெரியும், தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் முக்கால்வாசி பேர் அவங்களாக தான் தீட்டுருக்காங்க இப்போது. அதே மாதிரி இந்தியாவோட நார்த் சைட்லேருந்து நிறைய பேர் இந்த கேஎல் சிட்டிக்கு வேலைக்கு வராங்க. ஃப்ளைட்டை விட்டு இறங்கின உடனே அவங்க தான் க்யூவில் நிற்கிறாங்க வரிசையாக. ஏண்டா இங்கேயுமாடா நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த கேஎல் சிட்டியில் இருக்கிற ஃபுராமா ஹோட்டலுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கேன். நான் அங்கே தான் ஸ்டே பண்ண போகிறேன். மலேசியாவோட அழகே இந்த பில்டிங்ஸ் தாங்க. எப்படி கட்டியிருக்காங்க, சூப்பராக இருக்கா. ஒவ்வொரு பில்டிங்கும் அவ்வளோ ஹைட்டாக இருக்குங்க. ஒரு பில்டிங்கும் சின்னதாக இல்லை, ஆனால் சூப்பராக இருக்குது. அவ்வளோ ஹைட்டாக கட்டி வச்சுருக்காங்க. அங்கே தெரியுது பார்த்தீங்களா, ட்வின் டவர்ஸ், ரெட்டை கோபுரம். அதான் கேஎல் சிட்டியோட அடையாளமே இந்த ட்வின் டவர்ஸ் தான். ஸோ எங்கே பார்த்தாலுமே பில்டிங்ஸாக தான் இருக்கும். சூப்பராக இருக்குது. ரோடை பாருங்கள், வேறு லெவலில் இருக்கா. நைட் டயத்தில் அந்த வியூஸ்லாம் சூப்பராக இருக்குங்க. லைட்டிங்கோட வேறு லெவலாக இருக்குமா. அங்கே போகுது பாருங்கள், கேஎல் சிட்டியோட மெட்ரோ ட்ரெயின் ரோட்டுக்கு மேலே அந்தரத்தில் போகுது. வேறு லெவலாக இருக்குது. நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா மலேசியன் கிங் பேலஸில் இருக்கோம். நம்ம முன்னாடி இவ்வளோ செக்யூரிட்டியோட போயிட்டுருக்காரு. வேறு யாருமே இல்லைங்க, மலேசியாவோட கிங்கு தான் போயிட்டுருக்காரு. ஹாய் காய்ஸ், நம்ம இப்போ ரோப் காரில் ஜெனிட்டிங் ஐலாண்ட் தீம் பார்க் தான் போயிட்டுருக்கோம்.
நம்ம இப்போ சன்வே லகுன் வைல்ட் லைஃப் பார்க்கில் தான் இருக்கோம். இந்த பேர்ட்ஸ் கூட நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அவங்களே ஃபோட்டோ எடுத்து தராங்க. ஏன்னா கொஞ்சம் சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம ஊர் காசுக்கு 500லேருந்து 1000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே எல்லா வகையான பாம்புமே இருக்குங்க. எனக்கு தான் எந்தெந்த பாம்பு எது எதுன்னு தெரியல. ஸோ பாம்பு மட்டும் இல்லை, எல்லாமே இருக்குங்க. பாருங்கள், நீங்களே பார்த்துட்டே வாங்களேன். இது என்னன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ரக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா? ஸோ அங்கே உள்ளேயும் ஒன்று இருக்குது. இங்கே ஒன்று ஒளிஞ்சு நிற்குது பாருங்கள், யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு. மயில் க்யூட்டாக இருக்குப்பா.
தான் நம்ம தேடி வந்த 2 சிங்கமே இங்கே இருக்குது பாருங்கள். ஆனால் ரொம்ப தூரமாக இருக்குது, பக்கத்தில் வந்தால் நல்லாயிருக்கும். ஒரு சிங்கம் மட்டும் இறங்கி வருது, நம்ம பக்கம்தான் வரும்னு நினைக்கிறேன். வருது வருது வருது, நம்ம பக்கம்தான் வருது. அப்பா சூப்பர்! இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சிங்கத்தை இவ்வளோ பக்கத்தில் பார்க்குறேன். வேறு லெவலு. அங்கே உள்ளே தொங்கிட்டு இருக்கிறது யாருன்னு தெரியுதா கைஸ்? வேறு யாரும் இல்லை, சிம்பன்சி தான். இங்கே இருக்கான் பாருங்கள் நம்ம தலைவன், எதுவுமே தெரியாத மாதிரி அமைதியாக உட்காந்துருக்கான் பாருங்கள். எப்படி உட்காந்துருக்காரு பாருங்கள். இன்னொரு புலி மேலே இருக்குது, மேலே எதையோ சாப்பிட்டுட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்குது. இன்னொன்றுங்க, இந்த மலேசியா கேஎல் சிட்டியில் இன்னும் ரொம்ப பிடிச்ச விஷயம்னா, இந்த இவ்வளோ தான் டிராஃபிக் இருந்தாலும் ஒரு கார் கூட, கார்னு மட்டும் இல்லை பஸ்ஸுனாலும் கூட ஒரு ஹாரன் கூட அடிக்க மாட்டுறாங்க. அவ்வளவு சைலண்டாக அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவ்வளவு தான் டிராஃபிக் இருந்தாலும் சரி, ஹாரனையும் யூஸ் பண்ண மாட்டுறாங்க. இதெல்லாம் நம்ம ஊரில் நினச்சி பார்க்க முடியுமா? ஸோ இதெல்லாம் அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. ஓகே கைஸ், ஃபைனலி கேஎல் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டேன். ரிட்டன் ஊருக்கு ஃப்ளைட் ஏற போகிறேன். இதுதான் நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு விலாக். முடிஞ்ச அளவுக்கு கேஎல் சிட்டியை கவர் பண்ணியிருக்கேன், ஃபுல்லாக பண்ண முடியல. உங்களுக்கு இந்த விலாகை பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன் கைஸ்.